வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாமும் இறையோட ஒன்றரை களத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயணத்தில் வந்து எல்லாருமே இருக்கோம். அதற்கும் பல வழிமுறைகள் அப்படிங்கிறத நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னு பாருங்களேன். இதில் பல வழிமுறைகள் பல பயிற்சிகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கும் பொழுதும் இந்த மனப்பாங்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பெருவாரியாக எல்லாருமே கோட்டை விட்டுறது தான் செய்கிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இது ஒரு பயிற்சி போல் எடுப்பதற்காக இல்லை. இந்த மனோநிலை அப்படிங்கிறது வந்து இயற்கையாக நம்மோடு கூடி வரணும், அது வந்து வாழ்வியலோடு ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பண்டைய காலங்களில் நம்மளுடைய பெரியவர்களும் அவர்கள் கூட பயணித்த அடியவர்களுடைய அந்த ஒரு 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 நடத்தை அது வந்து நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். பாருங்கள், நேற்று சைவ பாடத்திற்கு போயிருந்தேன். தியாகராஜன் ஐயா தான் ஆசிரியர். வியாழக்கிழமை இங்கே கோவையில் நடக்குது. அப்போது திருஞான சம்பந்தர் வரலாறு அவர் வந்து நமக்கு சொல்லி தந்துட்டுருக்காரு. அதில் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் ஒன்றாக பயணிக்கக்கூடிய அந்த ஒரு செய்தி தான் இப்போ நமக்கு வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போ இருவரும் வந்து திருவேழிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு வர்றாங்க. அந்த ஊரில் வந்து பஞ்சம், அடியவர்கள் பஞ்சத்தினால் வாடுறாங்க. இப்போ இறையனார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 2 பேரும் நம்மளுடைய அடியவர்கள் நிலைவற்றவர்கள், உங்களுக்கு பசி பிணி அந்த இதுவும் வாட்டம் உங்களை வந்து ஒன்றும் பாதிக்காது. ஆனால் உங்களை போலவே எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல வச்சு நம்மளால் இது பண்ண முடியாதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிழக்கு திசையிலையும் மேற்கு திசையிலையும் உங்களுக்கு காசு கொடுக்குறேன். அந்த காசை வச்சு நீங்கள் வந்து பொருள் வாங்கி உணவு சமைத்து அடியவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இறையனாருடைய கட்டளை. இந்த பஞ்சம் தீரக்கூடிய காலம் வரைக்கும் நீங்கள் இருந்து அவர்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது முறை அப்படின்றாரு. சரி, பஞ்சம் தீர்ந்த உடனேயே இந்த காசு தருவது நிறுத்தப்படும், இதையும் சொல்லிடுறாரு திருவருள். சரி அப்படின்னாச்சு. நிகழ்வாக ஆரம்பிக்குது. டெய்லியும் காலையில் போகிறாங்க, சாமியை பார்த்து ஒரு 10 பதியம் பாடுவாங்க, காசு கிடைக்கும். சரிங்களா, இது ஒரு நிகழ்வு. அப்போ இது நடக்குது, தொடர்ந்து நடக்குது. அப்போது ஒரு பக்கம் திருநாவுக்கரசரனுடைய அந்த ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் பூரா அந்த ஒரு அன்னதானம் நடக்குது. இங்கே திருஞான சம்பந்தரனுடைய இது ஏன்னா கிழக்கு மேற்கு திசை இல்லைங்களா. ஸோ 2 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த ஹேண்டில் பண்ணி இப்படி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மதிய வேலை உணவு ஒரு நாள் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் திருஞான சம்பந்தர் வர்றாரு. அந்த மணி அடித்தா சோறு, சரிங்களா. ஸோ 12 மணிக்கு சாப்பாட்டுக்கு மணி அடிக்கணும். இவர் 12 மணிக்கு இப்படி வெளியே வந்து பார்க்குற, தினமும் நடந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளோ நாள் அவர் பார்க்கல, அன்னைக்கு வந்து பார்க்குறார். ஏதோ ஒரு திருவருள் குறி 12 மணி ஆகுது, இன்னும் மணி அடிக்கலை. 12 மணின்னா 12 மணிக்கு சோறு போட்டுறணும். 12:01 கூட ஆகக்கூடாது. ஏன்னா அந்த பசியில் இருக்கிறவனுடைய கொடுமை அந்தளவுக்கு இல்லைங்களா. அதுவும் சும்மா சோறெல்லாம் கிடையாதுங்க. சும்மா தயிர் என்ன காய்கறி என்ன பூரா நல்ல ஊட்டமான உணவு தான். சும்மா சோறெல்லாம் கிடையாது, கஞ்சி ஊற்றி அனுப்புனதெல்லாம் கிடையாது, நல்ல சோறு கிடைக்கிது. ஆனால் 12னா 12க்கு சோறு போட்டே ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் போட்டுருவோம் அப்படிலாம் கிடையாது. 12னா 12க்கு சோறு போட்டே ஆகணும், இதுதான் அங்கே நியதி. 12க்கு பார்க்குறார், அன்னைக்கு இது மணி அடிக்கலை, சோறுக்கு யாரையும் அழைக்கலை. தன்னுடைய அடியவர்களை கூப்பிட்றார். ஏன் இந்த மாதிரி இதாகலை அப்படின்ட்டு ஆசிரியர்களுடைய இதை நீங்கள் கேட்டிருக்கணும். நான் கீழே ஃபேஸ்புக் லிங்க் தர்றேன், சரிங்களா. நான் சொல்லிடுறேன், ஃபேஸ்புக் லிங்க் தர்றேன். ஆசிரியர் பாடம் எடுத்து தருவாருங்க, அதை போய் பாருங்கள். ஒரு 2 மணி நேரம் இருக்கும், ஆனால் அட்டகாசமாக ஆசிரியர் பாடம், அது நிறைய குறிப்புகளோடு ஆசிரியர் சொல்லுவார் இல்லையா, அது ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொல்கிறேன். அப்போது அவர் கேட்குறாரு, ஆசிரியர் எடுத்த பாடத்தில் சிறு பகுதியை தான் சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்கும்பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும். சரி, அப்போது ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க அப்படியே கையை பசஞ்சிட்டே நின்றுட்டு, சுவாமி இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. சொல்லுங்கள் ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு. அப்போது இல்லை சுவாமி, நம்மளுடைய இது ரொம்ப இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அடியவர்கள் இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, இவ்வளோ நாள் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அடியவர்களும் திருஞான சம்பந்தர்கிட்ட போய் சொல்லலை. என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளால் எவ்வளவு சிறப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிறப்பாக பண்ணுவோன்னு அவர்களும் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏங்க இதை கொண்டு போய் நம்ம தலைவர்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு. ஆனால் நம்மளாக இருந்தால் ஆசிரியர் தான் சொல்லணும், நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், அடுத்த நாளே போய் என்னங்க இது என்ன தலைவரே ஒன்றும் சரியில்லை, கொஞ்சம் கேளுங்க அப்படிமா இல்லையா, இல்லைங்களா. நேற்று ஆசிரியர் இப்படி தான் சொன்னார், விளையாட்டாக நல்லா சொன்னார். அப்போது ஆனால் அடியவர்கள் அப்படி பண்ணலை. இதெல்லாம் மனோநிலை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது அடியவர்கள் அதை பண்ணலை. சரி, இது இப்படி தான் போல், நம்ம அதை வச்சு என்ன பண்ணணும், இதை ஒரு குறையாலாம் சொல்லக்கூடாது. அது என்னமோ அதன்படி நம்ம நடந்துக்கணும், அவ்வளோதான். நமக்கு உண்டான ஒரு கடமைன்னா அதன்படி நம்ம நடந்துக்கணும், இவ்வளோதான்.
ஆனால் அந்த கேள்வி இப்போ எழுந்துருச்சே, ஏன் ஏன் 12 மணிக்கு சோறு போடலைன்னு. அப்போ அந்த இடத்துல அவர்கள் சொல்லி தான் ஆகணும். சுவாமி, நீங்கள் பெற்று வரீங்க, தினமும் காலையில் சென்று பெற்று வரீங்க, அந்த பொற்காசு பொண்ணில் வந்து வாசி உண்டு, வாசினா பிழை, குற்றம் உண்டு அப்படிங்கிறதுனால திருநாவுக்கரசரனுடைய அடியவர்கள் வர்றாங்க, அவர்கள் வந்து வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்று தான கையில் கொடுத்து அனுப்பிடுறாங்க. நம்மளை கொஞ்சம் நில்லுங்க, ஏன்னா அந்த அந்த காசில் பிழை உண்டுங்கிறதுனால அதை உரசி பார்த்து அதனுடைய தரம் பார்த்து அதற்கேற்றாறு போல தான் பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் பொருள் வாங்கி வருவதற்கு தாமதம், அதனால் சமைக்கிறதுக்கு தாமதம் சாமி அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த கேள்வி கேட்டார் இல்லையா திருஞான சம்பந்தர், அது எப்படி கேட்டார் கேள்விங்கிறது ரொம்ப அழகானது. உங்களால் பிழை வந்திருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். எப்படி சொல்கிறாரு, இந்த தாமதமானதற்கு நீங்கள் பிழை இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்போ இவர் தன்னுடைய அடியவர்கள் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை வரும். உங்களால் பிழை இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என்ன நடந்ததுனால இந்த தாமதம், இதுதான் அங்கே முக்கியம். அப்போ இதை இப்படி கேள்வி கேட்க அவர்கள் இப்படி சொல்ல, சரி நான் பார்க்குறேன் அப்படின்றார். அப்போது சரி பரவாயில்ல நீங்கள் போங்க, நான் பார்க்குறேன் அப்படின்றார். அப்போது திருஞான சம்பந்தர் மனசில் ஒரு எண்ணம் எழுதான். எப்படி எழுது, சேக்கிழார் பெருமான் அதை எழுதியிருக்கிறார் பாருங்கள். எப்படி எழுதான், நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஏஞ்சாமி அங்கே 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 நல்ல காசை கொடுத்துட்டு எனக்கு நல்ல காசையாக கொடுக்குற நீ, உன்னை போய் பாடி பாடுறனே இப்படியா பண்ணுவ நீ, இன்னுமா என்ன இல்லையா. இப்போ 2 பேரும் ஒன்றா பயணிக்கிறோம், அவங்கள பார்த்தோன்னு வச்சுக்கோ, இவருக்கு சின்ன பையன் 7 வயசு தான் ஆச்சு, அவருக்கு 70 வயசு ஆச்சு, பெருசு அப்படின்னு தோணுமா தோணாதான். இயற்கையான குணம் இல்லைங்களா, மனிதனுடைய இயற்கையான ஒரு குணம். ஆனால் திருஞான சம்பந்தருடைய மனதில் என்ன எண்ணம் எழுந்தது அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமான் குறிக்கிறார் பாருங்கள். மனசில் இப்படி நினைக்கிறார், ஏன் இப்படி அப்படின்னொன்னே டக்குன்னு அந்த மனசில் ஒரு எண்ணமாக என்னன்னா, ஒரு பெரியவர் அவர் என்ன பண்ணுறாரு, பாடல் பாடுறாரு, அதோடு சேர்ந்து உழவார பணியும் செய்கிறார். எப்படிங்க, பாடல் பாடுறாரு, அதனோடு சேர்ந்து உழவார பணியும் செய்கிறார். அவருக்கு அந்த பொன் தகும். இதுதான் திருஞான சம்பந்தர் மனசில் வந்தது. எனக்கு குறைன்னு அவர் நினைக்கல, அவருக்கு அது தகும், திருவருள் அவருக்கு அது தகும். இதுதான் அவருடைய மனசு. என்ன ஒரு பரந்த உள்ளமாக இருந்திருக்கணும். நான் பாட்டு தான் பாடுறேன், யார் நான் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, இவருக்குன்னு பல்லக்கு இருக்குது, முத்துச்சிவிகை இருக்குது, வெஞ்சாமரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் குழந்தை நடக்க கூட கூடாது, கால் தரையில் கூட படக்கூடாதுன்னு சாமி எல்லாம். அதனால் இவருக்கு எந்த வேலையும் இல்லை. சாமியை புகழ்ந்து போற்றி பாடுவது, அற்புதங்கள் சில செய்வது, இதுதான் அவருடைய வேலை. ஆனால் அவர் இது அத்தனையும் செய்கிறார், நடந்தான் போகிற, கூடவே உழவார பணியும் செய்வார், கோயிலுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்வார். அவருக்கு அது தகும். இதுதான் திருஞான சம்பந்தர் மனசில் வந்தது. அப்போ அவருக்கு மகிழ்ச்சி, ஆஹா திருவருள் அவருக்கு அது தகும், அந்த பொன் தகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணுவோம், நாமளும் உழவாரம் செய்கிறதுக்கு போவோமா, எடியா எல்லா இது எல்லாத்தையும் எடியா, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடு, உழவாரம் செய்ய போவோம். இல்லை, திருவருள் நமக்கு பணிந்த கடன் அது அல்ல. சரிங்களா. அப்போ என்ன திருஞான சம்பந்தர் நினச்சாரு, நீ நல்ல ஒரு பொன் கொடுக்குற அளவுக்கு நான் பாட்டு பாடுறேன்னே, பாட்டு பாடுறது எனக்கு நீ கொடுத்த கடன். நீ நல்லதாக ஒரு எந்த வாசி இல்லாத பொன் கொடுக்குற அளவுக்கு நான் பாட்டு பாடிடுறேனே, வாசி தீரவே காசு நல்குவீர் இல்லையா, அந்த பாட்டு அங்கே அப்போ தான் பாடுறார். அப்போ அந்த பாட்டு 10 பதிகம் பாடி முடிக்கிறார். மிழலையில் அவருக்கு அதற்கேற்றார் போலவே எந்த குறையும் இல்லாத பொன் கிடைக்குது. அந்த நாளில் இருந்து அவர்களுக்கும் எந்த விதமான குறையும் இல்லை. இந்த இது 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 ஏன் இறையனார் அந்த இடத்துல அப்படி ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கணும். அடியவருக்கும் அந்த இடத்துல ஒரு சோதனை பார்த்தீங்களா, அந்த மனோநிலை எப்படின்னு, அது ஒன்று. ஆனால் அந்த சோதனையின்பால் இது எப்போ நடந்ததுங்க, 7ஆம் நூற்றாண்டில் நடந்தது. நம்ம இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். 7ஆம் நூற்றாண்டில் நமக்கு நடந்த ஒரு நிகழ்வை 21ஆம் நூற்றாண்டில் பேசுகிறோம். எதை வச்சு பேசுகிறோம், மனோநிலை இறையை அணுகுவதற்கு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னும், இறையோடு ஒன்றரை கலந்தவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி. எப்போங்க, இந்த 21ஆம் நூற்றாண்டில். ஆனால் இது நடந்த நிகழ்வு அப்போ 7. அப்போ இது இங்கே நடக்கணும்னா அது அங்கே நடந்தால் தான் இது இங்கே நடக்கும். எக்ஸாம்பிள் எங்கே, 7ஆம் நூற்றாண்டு 1400 வருஷத்துக்கு முன்னதாக நடந்த ஒரு கணக்கு. சரியாக தானே சொன்னேன், பரவாயில்ல, கூட குறைச்சல் இருந்தாலும் மன்னிச்சிருங்க, 1400 வச்சுக்குவோம். 7 21 கரெக்டு தானே, 1400 தானே, ஓகே. அப்போது அத்தனை காலம் கழிந்தும் இன்றைக்கி அப்போ அந்த ஒரு நாடகம் திருவருள் நடத்தின ஒரு காரணத்தினால
இன்றைக்கி நாம் இங்கே உட்கார்ந்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அமையுது. அப்போ நம்மளுடைய நிலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கணும். அப்போ இது ப்ராக்டிஸில் வர்றதா? இல்லை, அது அதுவாக வரணும். அப்போ அதுவாக எப்படி வரும்? சிறுக சிறுக நம்மளுடைய வாழ்வியல் அதற்கு ஏற்றாறு போல் அமைச்சிக்கும் பொழுதும், அது எப்படி இருந்தாலும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோபாங்கை வளர்த்திக்கும் பொழுது இந்த போல் இருக்கக்கூடிய உணர்வுகள் அப்படிங்கிறது நமக்கு மேலிடும். அப்போது இறையை உணர்ந்தவரும் இறை உணர்ந்தவருக்கு பணி செய்பவரும் 2 பேருனுடைய மனோநிலை எந்த அளவுக்கு பக்குவமாக இருந்தது அப்படிங்கிறத பாருங்கள், இல்லையா? இப்போ நீங்கள் அடிஸ்கேல் வச்சு அளவுகோல் வச்சு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்துக்கணும், தப்பு இல்லை. ஆனால் அளந்துக்கிட்டே சுற்றணும்னு அவசியம் இல்லை. நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாற்றி மெருகேற்றிக்கிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா போதும். சரி தானுங்களே? சரி, மகிழ்ச்சி. வாய்ப்பு கிடைக்கும்போது வாய்ப்பை ஏற்படுத்திக்கிங்க. கிடைக்கும்போதுன்னு இல்லை, கீழே அந்த ஃபேஸ்புக் லிங்க் வேறு எதுலேயும் இல்லை, ஃபேஸ்புக் லிங்க் தர்றேன். ஆசிரியர் பாடம் எடுத்ததை நீங்கள் போய் அவசியம் கேட்கணும். நல்ல ஒரு இது, அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. முன் இருந்த பாடங்களும் கீழே வீடியோவாக இருந்துக்கிட்டே இருக்குது. திருவருள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு நல்லதொரு செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் திருந்தண்டபாணி. நன்றி.